தலைப்பு: வேல் என்று வாழ்ந்தவன். பகுதி 2. பகுதி 2. வேல் பேசும் நாள் வகை. முருக பக்தி, ஆன்மீக கற்பனை தொடக்கம். மருதமலையின் ஆழப்பகுதியில் நுழைந்த வேலு, தன்னைப் போலவே மர்மத்துடன் ஒரு புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குகிறான். கையில் இருக்கும் வெண்மணி வேல் ஒளிரும் ஒளியோடு அவனை வழிநடத்துகிறது. அந்த ஒளியினிடையே ஒரு குழிமண்டலம். நுழைந்தவுடனே அவன் சிந்தனைகளில் ஒரு நம்பிக்கையும் ஏதோ ஒரு பரிசுத்த சக்தியும் தோன்றுகிறது. அர்ச்சனை போலவே வேல் பேசியது. வேலு, பயப்படாதே, நீ ஒரு வழிகாட்டி. பக்தியின் ஒளியை மறந்த இந்த உலகத்திற்கு நான் வழிகாட்ட விரும்புகிறேன். என் அருளால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். வேலு அதிர்ச்சியில் கண்ணீர் விடுகிறான். அருள் முருகா, நானா? ஒரு சாதாரண பக்தன்தானே. பக்தி உள்ளவன் எவரும் சாதாரணனல்ல. உன் உள்ளம் உண்மையானது. உன்னால் மட்டுமே மறைந்த உண்மையை உலகத்துக்கு சொல்ல முடியும். அந்த உண்மை என்ன? வேலு கேட்கவே வேல் பதில் கூறியது. மலையின் மேல் ஒரு மறைந்த சந்நிதி உள்ளது. அந்த இடம் ஆண்டுகள் பலமாய் பூட்டப்பட்டிருக்கும். அதை திறக்க முடியும் ஒரே ஆட்சி உண்மையான பக்தி மட்டுமே. நீ அங்கு செல். உன் பாதை அங்கு தொடங்கும். அந்த நிமிஷம் முதல் வேலுவுக்கு அவனே புரியாத சக்திகள் எழுகின்றன. கையில் உள்ள வேல் வழிகாட்டும் திசையாக சுழல்கிறது. மருதமலையின் மர்மம் பக்தியின் மூலம் திறக்கப்படவிருக்கிறது. முடிவு ட்விஸ்ட். மாலையில் வேலு வீடு திரும்புகிறான். அவன் கையில் உள்ள வேலை பார்த்த தந்தை அதிர்ச்சியில் இருக்கிறார். இது இது என் தந்தையிடம் இருந்தது. 100 வருடங்களுக்கு முன் காணாமல் போன முருகவேல். இது எப்படி உன்கிடையே? தொடரும். பாகம் 3. மறைந்த சந்நிதியின் மர்மம்.